வெல்கம் பேக் டு ஹாலி தமிழ். இந்த வருஷம் தியேட்டருக்கு ரிலீஸ் ஆன இன்டு த டீப் அப்படின்ற ஒரு ஹாலி படத்தோட தமிழ் வெர்ஷன் நமக்கு இப்போ லைன்ஸ்கேப் பிளேயில் ஆட் பண்ணியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு மொத்தமாக 4 லாங்குவேஜஸில் இந்த படத்தை ஆட் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங் டீசெண்டாக தான் இருக்குது, அந்தளவுக்கு சூப்பராலாம் பண்ணல. இந்த படத்தோட ஸ்டோரி லைனும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கதையில் அவரோட நம்ம ஹீரோயின் ஒரு ட்ராமாவில் இருப்பாங்க. சின்ன வயசுலேயே நம்ம ஹீரோயினோட அப்பா ஷார்க் அட்டாக்ல இறந்து போயிருப்பாங்க. இவங்க வளர்ந்த பிறகு இவங்களோட ஹஸ்பண்டோட நல்லா ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் நைட் ஆனால் அந்த கெட்ட கனவா வருது. அவங்க அப்பா எப்படி இறந்தாங்கன்றது அதோட ஞாபகங்கள் நம்ம ஹீரோயினை கூட டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. ரிலாக்ஸேஷனுக்காக நம்ம ஹீரோயினும் ஹீரோனோட ஹஸ்பண்டும் ஸ்கூபா டைவிங்க்கு கிளம்பி போறாங்க. அப்போதான் ஒரு சம்பவம் நடக்குது. இவங்களுக்கே தெரியாம அந்த கடல் கொள்ளையர்கள் அந்த போட் ஹைஜாக் பண்ணுறாங்க. சில பொருட்கள் அந்த கடலுக்கு அடியில் இருக்குது. அந்த சரக்கை எடுத்து கொடுக்க மாதிரி ஹீரோயின்ட்ட பேசுகிறாங்க. ஹீரோயினும் அதை பயத்தோடு போய் பண்ண போகிறாங்க. ஆனால் அங்கே நிறைய ஷார்க் சுற்றிட்டு இருக்கு. அந்த ஷார்க்கிலேருந்து தப்பிச்சு எப்படி அந்த பொருட்களை மீட்டு கொடுத்தாங்களா இல்லையா, இவங்க 2 பேரும் எப்படி உயிர் தப்பிச்சாங்களா இல்லையா, அவங்க ஹஸ்பண்ட் உண்மையிலே என்ன பண்ணாரு, அதுக்கான காரணம் என்ன, எல்லாத்துக்குமான பதில் தான் இந்த படம். எனக்கு இந்த படம் ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு படம் பார்த்த ஃபீல் தான் இருந்துச்சு. ஷார்க் அட்டாக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. குறிப்பாக இந்த படத்தோட ஃபைனல் கிளைமேக்ஸில் ஷார்க்கும் நம்ம ஹீரோயினும் ஃபேஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அந்த சீனில் ஹீரோயின் பயந்து ஓடாமல் நேருக்கு நேராக ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்க ஃபேஸ் பண்ண போகிறப்போ அவங்கக்கிட்ட இருந்த எல்லா பயமும் அடுத்த நிமிஷத்துலேருந்து காலியாகிடும். அது எப்படி இந்த படத்தில் சொல்ல வராங்கன்றது நீங்கள் இந்த படம் பார்க்குறப்ப நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவராலாக இந்த படம் தமிழ் டப்பிங் கூட பார்க்குறதுக்கு டீசெண்டான ஒரு படமாக இருந்துச்சு. ரொம்பலாம் இந்த படத்தில் அளவுக்கு சொல்கிற அளவுக்கு இல்லை. பட் ஆனால் பார்க்கலாம். ஜஸ்ட் ஃபார் எ டைம், நீங்கள் சும்மா ஜஸ்ட் ஃபார் டைம் பாஸ்க்கு நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். தமிழ் டப்பிங்கோட இந்த படம் இப்போ உங்களுக்கு லைன்ஸ்கேப் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்துக்கு SRS 5க்கு 2 கொடுக்கலாம்.